जयत्यासृत सन्त्रास द्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தனுடைய ஸ்லோகம் நம்பர் 9 and 10 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம பார்க்க இருக்கோம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல 2 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன ஸ்லோகங்கள் அது? யாதுதானா ததசர்வே ரசாதல நிவாசினஹ தசாரணம் சமாஸ்ருத்ய லங்காம்ச சுகமாவசன் அப்படிங்கிறதும், அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த ராவணன் என்ன பண்ணா, அதன் பிறகு அதாவது லங்கையையும் அந்த புஷ்பக விமானத்தையும் அபகரித்த பிறகு ராட்சசர்கள் எல்லாரையும், இந்த பாதாள லோகத்தில் வசிப்பவர்கள் எல்லாரையும் தன்வசமாக்கின்றான். இப்படி எல்லோரும் அவனையே ஆசிரயித்து இருக்கா மாதிரி, வாழ்ந்துட்டு இருக்கா மாதிரி ஒரு விஷயத்த பண்ணினான். எல்லாரும் என்ன பண்ணா, அவனையே அண்டி வாழ்ந்துட்டு இருந்தா. யாரு? எல்லா ராட்சசர்களும் அப்படிங்கிற மாதிரி அந்த 7வது ஸ்லோகத்துடைய தாத்பரியம் இருந்தது. 8வது ஸ்லோகம் என்னவா இருந்தது? மந்தோதரிம் மயசுதாம் பரிணீய தசாரணா தஸ்யா உத்பாதயாமாச மேகநாதா பயம் சுதம். அதாவது ராவணன் இந்த மயன்னு சொல்லக்கூடிய அவனுடைய பெண்ணை, அவளுடைய பெயர் என்ன? மண்டோதரி. அவளை என்ன பண்ணா, விவாகம் செய்து கொண்டு அவளிடத்துல மேகநாதன் என்கிற பிள்ளையை உண்டாக்கினான், பெற்றான் அப்படிங்கிற மாதிரி கடைசியா நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினத்துல நாம ஸ்லோகம் நம்பர் 9 and 10 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம பார்க்க இருக்கோம். அந்த 9வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 9 என்ன? ரசாம் ரசாதலம் செய்வ விஜித்ய சதுராவணஹா லோகான் ஆக்ரமயன் சர்வான் ஜஹாரஜ விலாசினீஹி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 9. என்ன அப்படின்னாக்கா, அந்த ராவணன் இருக்கா இல்லையா, அவன் பூமியையும் ஜெயிச்சான், நரகங்களையும் ஜெயிச்சான், அதே மாதிரி மனிதர்கள் எல்லாரையும் ஆக்கிரமித்து கொண்டான். அது மட்டும் இல்ல, இந்த அழகான பெண்களை எல்லாம் அபகரித்து சென்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது நமக்கு தாத்பரியத்தை கொடுக்கிறது. ரசாம் ரசாதலம் செய்வ, இந்த பாதாள லோகம் மாத்திரம் இல்லாம பூலோகம், நரகம் எல்லாத்திலையும் இருக்க எல்லா இடங்களையும் வென்று அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை என்ன பண்ணா, ஆக்கிரமித்து கொண்டு எல்லா அழகான பெண்களையும் அபகரித்து சென்றான் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றா. ஜஹார ரசாம் ரசாதலம் செய்வ விஜித்ய சதுராவணஹா லோகானா கிரமயன் ஆக்ரமயன் சர்வான் ஜஹாரஜ விலாசினீஹி அப்படிங்கிறது 9வது ஸ்லோகம். பத விபாக ரசாம் ரசாதலம் ச ஏவ விஜித்ய சஹ து ராவணஹ லோகான் ஆக்ரமயன் சர்வான் ஜஹார ச விலாசினீஹி. விலாசினி பெண்கள், அழகான பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணா, ஜஹார அபகரித்து சென்றான். ராவணன் ரசாம் ரசாதலம் செய்வ, பூமியையும் நரகங்களை எல்லாத்தையும் விஜித்ய ஜெயித்த பிறகு, அங்க லோகம் அப்படின்னா என்ன? மனிதர்கள், அந்த லோகத்துல வசிக்கக்கூடியவர்கள். சர்வான் ஆக்கிரமயன், எல்லாரையும் ஆக்கிரமிச்சான். அது மட்டும் இல்ல, விலாசினீஹி ச ஜஹார, அழகான பெண்களை அபகரித்து சென்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருக்கு. அன்பையா சஹா ராவணஹா
ரசாம் ரசாதலம் ச என்ன, அந்த பூமியையும் நரகங்களையும் ச ஏவ விஜித்ய வென்ற பிறகு சர்வானு லோகானு ஆக்கிரமையன்னு எல்லா மக்களையும் ஆக்கிரமிச்சுண்டு விலாசினீஹி ச ஜகார பெண்களை எல்லாம் அபகரித்து சென்றான். விலாசினா அழகான பெண்களை எல்லாம் அபகரித்து சென்றான், தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அன்வயா. அதனுடைய தாத்பரியம் என்ன பாருங்க. தாத்பரியம் லங்கா நிருபா. லங்கா நிருபா யாரு? ராவண. ரசாம் பாதாளம் ச ஜீதவான், பூமியையும் பாதாள லோகத்தையும் ஜீதவான் வென்றானாம். வெற்றிகளை குமிச்சுட்டே இருந்தான் இல்லையா. பశ్చాத்து பிறகு சஹா அந்த ராவணன் சர்வானு லோகானு ஆக்கிரமையன்னு மெல்ல மெல்ல எல்லா லோகங்களையும் அப்படியே ஆக்கிரமிச்சுட்டே வந்தான். மகிழாச்ச அபஹரிதவான். அபஹரிதவான் பெண்கள் எல்லாம் அங்கேருந்து அபகரிச்சுன்னு போனான். அந்த பூமியையும் அரகங்களை மாத்திரம ஜெயிக்கல, அந்த இடத்துல இருந்த பெண்களையும் அபகரித்து சென்றான். இப்போ ராவணன் அந்த லங்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரான் அப்படிங்கிறத இப்போ ஒரு ஒரு ஸ்லோகமா நம்ம பார்த்துட்டு வர போறோம். வியாக்கரணம் பாருங்க. ச பிளஸ் ஏவ சைவ, அது விருத்தி சந்தி. சஹா பிளஸ் து விசர்க லோபஹா சந்தி, சது விசர்க்கம் போயிடும். விஜித்ய வி பிளஸ் ஜி பிளஸ் ய பிரத்யம். பிரத்யங்கள் நிறைய பிரத்யங்கள் இருக்கு இல்லையா. ஜகார, ஜகார அப்படிங்கிறது ஹிருதாது. ஆத்மனேபதி லிட்டி ரகாரஹ பிரதம புருஷா. ஜகார ஜகதுஹு ஜக்ருஹு. விஜித்ய வி பிளஸ் ஜி பிளஸ் ய பிரத்யம் விஜித்ய. ஜகாரங்கிறது ஹிருதாது, ஆத்மனேபதி லிட் லகாரஹ பிரதம புருஷா. ஜகார ஜக்ருஹு ஜக்ருஹு அப்படிங்கிறது என்னது? தாது. இப்படியாக இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள். என்ன ஸ்லோகம் இது? ரசாம் ரசாதலம் செய்வ விஜித்ய சதுராவணஹா லோகானு ஆக்கிரமயன் சர்வானு ஜகாரச்ச விலாசினீஹி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 9. இதை தொடர்ந்து நம்ம ஸ்லோகம் நம்பர் 10 பார்க்க போறோம். அது என்ன? 10வது ஸ்லோகம். அதனுடைய பத விபாகம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. தூஷயன் வைதிகம் கர்ம த்விஜானர்தயதி ஸ்ம சஹா ஆத்மஜேன ததோ யுத்தே வாசவம் சாப்யபீடயதே. அதாவது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, கவி ராவணன் இருக்கான் இல்லையா, எல்லா லோகங்களையும் ஜெயிச்சான். அங்க இருக்கக்கூடியவெல்லாம் தன்னுடைய இடத்துக்கு அபகரிச்சுன்னு போனான், அடிமையாக வச்சுட்டு இருந்தான் அப்படின்னு பார்க்கணும். அது மட்டுமானா இல்ல, தூஷயன் வைதிகம் கர்மா. வைதிகம் வேதோக்தமான கர்மாக்கள் நடக்கக்கூடிய இடங்கள்லாம் சென்று அந்த யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் தடுக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். எங்கெங்கெல்லாம் வேதோக்தமான வேதத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் நடந்துட்டு இருக்கோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவான் இவன் அப்படின்னாக்கா, அந்த கர்மாவை விக்னம் பண்ணுவான் இல்லையா, தடுப்பான். அந்த செயலை பூர்த்தியாக விடாம அவளுக்கு தொந்தரவு கொடுப்பான். அது மட்டுமானா த்விஜான் அர்த்தயதி ஸ்மசஹா. த்விஜஹா த்விஜன்மா யாரு? பிராமணா. அதாவது பிராமணனுக்கு 2 பிறப்பு. எப்போ அப்படின்னாக்கா, தன்னுடைய அம்மாவனோட வயிற்றுல இருந்து பிறக்கும் பொழுது ஒரு பிறப்பாகும். அஷ்டமே வயசி 8வது வயசுல இந்த உபநயனம் அப்படின்னு ஒண்ணு பண்ணி வைப்பான் இல்லையா, பிரம்மோபதேசம். அப்போ அந்த பிரம்மோபதேசம் ஆன உடனே அவனுக்கு 2வது ஜென்மா. அப்போ த்வி ஜென்மா பிராமணஹா அப்படின்னு பேர்.
பிராமணனுக்கு 2 ஜென்மாவும், பிறப்பால ஒண்ணு, இன்னொன்னு இந்த உபநயனம் அப்படின்னு ஒண்ணு பண்றா இல்லையா? அப்போ மந்திரோபதேசம் பண்ணுவா, பிரம்மோபதேசமானது மந்திரோபதேசம் சொல்லுவா இல்லையா? அப்போ அவனுக்கு 2வது பிறப்பானது ஏற்படுறது. அதனால த்விஜஹான பிராமணஹா. அவளை என்ன பண்ணிட்டு இருந்தானாக்கா, அர்த்தயதி ஸ்ம சஹா, அந்த பிராமணால துன்புறுத்திட்டு இருந்தான் ரொம்ப. ராவணன் வேதோக்தமான விஷயங்களை, வைதிக கர்மாவை தூஷிச்சுட்டு இருந்தான். த்விஜஹா, அந்தணர்களை, பிராமணர்களை என்ன பண்ணிட்டு இருந்தான், அர்த்தயதி ஸ்ம சஹா, கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். இப்படி அது மட்டும் இல்ல, ஆத்மஜேன, தன்னுடைய மகனோட சேர்ந்துட்டு, வாசவம் சாப்பி, தேவேந்திரனை என்ன பண்ணான், அப்பீடையது, கொடுமைப்படுத்தினானா. அவன் எந்த லோகத்தையும் விட்டு வைக்கல இல்லையா? பூலோகம், மேல் லோகம், பாதாள லோகம், இப்படி சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் தன்னுடைய அந்த கர்மாவை தொடர்ந்து, கர்மானா என்ன, இந்த மாதிரி வேதோக்தமான விஷயங்களை தடுக்கிறது, அதுக்கு விக்னம் ஏற்படுத்துறது, அதே மாதிரி அந்த விஷயங்களை பண்ணக்கூடிய பிராமணாளுக்கு துன்பத்தை கொடுக்கிறது, தேவேந்திரன் என்ன பண்ணுவான், கொடுமைப்படுத்துறது. யாரோட? தான் மட்டும் பண்ணா பரவாயில்ல, தன் மகன்னு பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகத்துல, மேகநாதன், மேகநாதா கொயம் சுதம், அவனையும் தன்னோட சேர்த்துண்டு இந்த மாதிரியான கர்மாக்களை ராவணன் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தான், துன்புறுத்தி கொண்டே வந்துருந்தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுதான் இந்த 10வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? தூஷயன் வைதிகம் கர்ம த்விஜானர்தயதி ஸ்ம சஹா ஆத்மஜேன ததோ யுத்தே வாசவம் சாப்யபீடயேத். பதவிபாகः தூஷயன் வைதிகம் கர்ம த்விஜான் அர்தயதி ஸ்ம சஹா ஆத்மஜேன ததः யுத்தே வாசவம் ச अपि अपीडयत् इति पदविभागः. अन्वयः सः वैदिकं कर्म दूषयन् द्विजान् अर्दयति स्म सः, ततः तस्य आत्मजेन युद्धे वासवं च अपि अपीडयत् அப்படிங்கிறது அன்வயः. இதனுடைய தாத்பரியம் என்ன, இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, தாத்பரியம். ராவணः வைதிகம் கர்ம தூஷயன் த்விஜான் அர்தயதி ஸ்ம சஹ பశ్చాத் தஸ்ய புத்ரேன யுத்தே இந்திரம் अपि अपीडयत्. ராவணः வைதிகம் கர்ம தூஷயன் த்விஜான் அர்தயதி ஸ்ம பశ్చాத் தஸ்ய புத்ரேன யுத்தே இந்திரம் अपि अपीडयत्. இல்லையா? இந்திரன் கூடயும் தன்னுடைய மகனை அழைச்சிட்டு சண்டைக்கு போனான். அப்படியாக வேதோக்த கர்மாக்களை, அதுக்கு பாதையை, அதாவது கஷ்டத்தை உண்டாக்குறது, பிராமணர்களுக்கு துன்பங்களை உண்டாக்குறது, தேவேந்திரன் முதலாளோட யுத்தத்துக்கு போறது, இப்படியான விஷயங்களை அந்த ராவணன் தொடர்ந்து பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது இந்த 10வது ஸ்லோகத்துடைய தாத்பரியம். வியாக்கரண அம்சா சந்திஹி ததஹ பிளஸ் யுத்தே, அந்த விசர்க்கமானது என்ன இருக்கு, உக்காரமா இருக்கு. ததஹ யுத்தே, அதனால விசர்க்க உக்காரஹ. ச பிளஸ் அபி, சாபி சவர்ண தீர்க்க சந்திஹி. அபி பிளஸ் அப்பீடயத், அது சாப்பிய பீடயது, என் சந்தி கோ எனச்சி அப்படிங்கிற சூத்திரத்தினால என் சந்தியானது பண்ணப்பட்டிருக்கு. அகாரசி உக்காரஸ்தானி யகாரஹ. அபி பிளஸ் ச பிளஸ் அபி அப்படிங்கிறது சவர்ணதீர்க்க சந்தி. அப்பி பிளஸ் அப்பீடயது என் சந்தி. சமாசஹ விஹி ஜாயத்தே இதி த்விஜாஹா. சொன்ன இல்லையா, அது பகூரிகி. 2 ஜென்மா யாருக்கு இருக்கோ அவனுக்கு த்விஜஹான்னு பேர். சொன்ன பிராமணா, பிறப்பால ஜனனம் அப்படிங்கிற சமயத்துல ஒரு பிறப்பு, அம்மா வயிற்றுல இருந்து கர்ப்பத்துல இருந்து ஒரு பிறப்பு, அதுக்கப்புறமா உபநயனம் சொல்லும் பொழுது அந்த மந்திரோபதேசம் பண்ணும் போது இன்னொரு பிறப்பு. அதனால விஹி ஜாயந்தே இதி த்விஜாஹ
அப்படிங்கிறது பகூரீகி அந்நிய பதார்த்த பிரதான பகூரீகி. இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண அம்சங்களை நாம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைய தினம் நம்ம பார்த்தது 2 ஸ்லோகங்களை நாம பார்த்து தெரிஞ்சுருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 9 மற்றும் 10. என்ன 9வது ஸ்லோகம்? ரசாம் ரசாதனம் செய்வ விஜித்ய சதுராவணः லோகான் ஆக்ரமயன் சர்வான் ஜகாரஜ விலாசினீஹி. அடுத்தது 10வது ஸ்லோகம். தூஷயன் வைதிகம் கர்ம த்விஜான் அர்த்தயதி ஸ்ம சஹா ஆத்மஜேன ததோ யுத்தே வாசவம் சாப்பிய பீடயது. அப்படிங்கிறது 10வது ஸ்லோகம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபார் 10 ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். ராமோதந்தம் அப்படிங்கிற கிரந்தத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப எளிமையான லகுவான கிரந்தம் தான். இனிஷியலா இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தை ஆரம்பத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன கிரந்தத்தை வாசிச்சுட்டு நல்லா நம்ம அபியாசம் பண்ணிட்டே போனாக்கா மேற்கொண்டு பெரிய பெரிய கிரந்தங்கள்லாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப சுலபமா இருக்கும். இப்படியாக நம்ம என்ன பண்ணோம்? 10 ஸ்லோகங்களை முடிச்சிருக்கு. என்னென்ன அந்த ஸ்லோகங்கள்? ஸ்ரீபதிம் பிரணிபத்யாகம் ஸ்ரீவத்சாங்கிதபக்ஷசம் ஸ்ரீராமோதந்தமாக்யாஸ்யே ஸ்ரீவால்மீகீர் பிரகீர்த்திதம் புரா விஸ்ரவசப்புத்ரோ ராவணோ நாம ராட்சசः ஆசீத் தஸ்யா நிஜௌ சாஸ்தாம் கும்பகர்ண விபீஷணௌ தேது தீவ்ரேண தபசா பிரத்யக்ஷீகிருத்ய வேதசம் பப்ரிவேஜ வரானிட்டான் அஸ்மாதாசுதவத்சலாத் ராவணோ மானுஷாதன்யைஹி அவத்யத்வம் ததானுஜः நிர்தேவத்வேச்சயா நித்ராம் கும்பகர்ணோ விரணீத ச விபீஷணோ விஷ்ணுபக்திம் பப்ரே சத்வகுணான்விதः தேभ्ययेतान् वरान् दत्त्वा तत्रैवान्तर्धते प्रभुः रावणस्तु ततो गत्वा रणे जित्वा धनाधिपम् लङ्कापुरीं पुष्पकं च अत्वा तत्रावसत्सुखम् यादुदानास्ततः सर्वे रसातलनिवासिनः दशारणं समाश्रित्य लङ्कां च सुखमावसन् मन्दोदरीं मयसुतां परिणीय दशारणः तस्या उत्पादयामास मेघनादाह्वयं सुतम्. இன்றைய தினம் பார்த்த ஸ்லோகம் ரசாம் ரசாதலம் செய்வ விஜித்ய சதுராவணः லோகானாக்ரமயன் சர்வான் ஜகாரஜ விலாசினீஹி தூஷயன் வைதிகம் கர்ம த்விஜானர்த்தயதி ஸ்ம சஹ ஆத்மஜேன ததோ யுத்தே வாசவம் சாப்பிய பீடயது. இப்படியாக 10 ஸ்லோகங்களை இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதே மாதிரி படிக்கணும். நீங்களும் பாராயணம் பண்ணுங்க. பத விபாகத்தோட பாராயணம் பண்ணணும். ஸ்லோகம்னு எடுத்துட்டாக்கா ஸ்லோகம் மாத்திரம் பார்த்து பாராயணம் பண்ணா போராது. ஸ்லோகம், பத விபாகம், அன்வயா, தாத்பரியம், அதே மாதிரி வியாக்கரண அம்சா, இது எல்லாத்தையும் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நாம சொல்லிண்டே வரணும். அதுக்கு பேர் தான் அபியாசம். இதே மாதிரி சொல்ல சொல்ல நமக்கு நல்ல சம்ஸ்கிருதங்களை சுலபமா படிக்க வரும். சம்ஸ்கிருத பதங்களை விவகாரம் பண்ண வரும் இல்லையா, புரியும். இந்த மாதிரி மெத்தடாலஜி நம்ம என்ன பண்ணணும்? எப்பப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதுலோ அப்பெல்லாம் நீங்க அதை சொல்லிண்டே வரணும். அப்பதான் உங்களால அதை சுலபமா படிக்க முடியும். இப்போ படிக்கிறதுக்கு அவகாசம் யார் படிக்க போறா? யாரா ஒருத்தர் படிங்க. கேட்கறது ஆடிபலா இருக்கா? கேட்கறது சுவாமி. படிங்க. 9வது ஸ்லோகம் யாராவது ஒருத்தர் படிங்க. அடியன் படிக்கிறேன். மூல ஸ்லோகः ரசாம் ரசாதலம் சைவ விஜித்ய சதுராவணः லோகானாக்ரமயன் சர்வான் ஜஹாரச விலாசினீஹி. பத விபாகः ரசாம் ரசாதலம் ச ஏவ விஜித்ய சஹ து ராவணः லோகான் ஆக்ரமயன் சர்வான் ஜஹார ச விலாசினீஹி. அன்வயः சஹ ராவணः ரசாம் ரசாதலம் ச ஏவ விஜித்ய சர்வான் லோகான் சாரி
अन्वयः अन्वयः सः रावणः रसातलं च एव विजित्य सर्वान् लोकान् आक्रमयन् विलासिनीः च जहार அடுத்த பேஜுக்கு போயிடும். கண்டினியூ பண்ணுங்க. तात्पर्यं लङ्गा नृपः रावणः रसां पातालं च जीतवान् पश्चात् सः सर्वान् लोकान् आक्रमयन् महिलाः च अपहरितवान् व्याकरणं सन्धिः च प्लस एव वृद्धि सन्धिः सः प्लस तु विसर्गलोपः विजित्य वि प्लस जी प्लस ल्यप् प्रत्ययः जहार हृ धातुः आत्मनेपदी लिट् लकारः प्रथम पुरुषः जहार जहृतुः जगृहु வெரி குட். அடுத்து 10வது ஸ்லோகம் யார் படிக்க போறா? ஸ்லோகம் நம்பர் 10. படிங்க. அவகாசம் இல்ல, ஃபாஸ்டா வாசிக்கணும். அகம் படாமி வாதி. दूषयन् वैदिकं कर्म द्विजानर्दयति स्म सः आत्मजेन ततो युद्धे वासं चाप्य पीटयेत् पदविभागः दूषयन् वैदिकं कर्म द्विजान् अर्दयति स्म सः आत्मजेन ततः युद्धे वासवं च अपीटयत् अन्वयः सः वैदिकं कर्म दूषयन् द्विजान् अर्दयति स्म ततः तस्य आत्मजेन युद्धे वासं च वासवं च अपीटयत् तात्पर्यं रावणः वैदिक कर्म வைதிக இல்லமா தீயா இருக்காங்க, தீர்க்கமா இருக்கு. வைதிக கர்மா தூஷிதவான் द्विजान् अर्जयति स्म अर्दयति स्म पश्चात् तस्य पुत्रेण युद्धे इन्द्रमपि अपीटयत् व्याकरणं सन्धिः ततः प्लस युद्धे विसर्ग उकारः च प्लस अपि सवर्ण दीर्घ सन्धि अपि टोटल अपीटयत् यन् सन्धि समासः द्विः जायन्ते इति द्विजाः बहु व्रीहिः. ஓகே, ஸ்லோகத்தை தொடர்ந்து இதே மாதிரி படிச்சுட்டே வாங்கோ, அபியாசம் பண்ணுங்கோ, அப்பதான் நமக்கு இதுவாகும். ஸோ இதோட 10 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. சரியா? அடுத்த கிளாஸ்ல ஸ்லோகம் நம்பர் 11 and 10 அடுத்த கிளாஸ்ல தாசன். धन्यवादः. धन्यवादः स्वामी. धन्यवादः स्वामी. धन्यवादः. धन्यवादः. राम